இது விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டி ஏரி. இந்த பானாம்பட்டி ஏரின்ற கொல்லையில் வந்து 555 ஏக்கர். இந்த 555 ஏக்கர்னால் எவ்வளோ செடிகளெல்லாம் 1 கோடி மரங்களும் நடலாம் நம்ம ஏரியில். அந்த 1 கோடி மரம் நடுறத வந்து நம்ம விவேக் சொன்னார். 1 கோடி மரம் நடுறது அப்துல் கலாம் ஐயா வந்து சொன்னதுனால அவர் நட்டார். அவர் எவ்வளோ மரம் நட்டார். அவர் அப்துல் கலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐயா நல்லா இந்த மாதிரி மரக்கன்றுகள் நடணும்னு சொன்னார். அது விவேக் சார் வந்து ஓகே பண்ணிக்கின்னு நல்லான்னாரு. அவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 33 லட்சம் நட்டுக்கிறாரு. அவர் தவறிட்டார். அதனால் நாம் அவர் சார்பாக நம்ம ஏரியில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நட்டுக்கிறோம். நம்ம ஏரியில் 1 லட்சம் மரம் நடணும்னு ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு. ஏன்னா வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட வாங்கி கொடுத்தாலும் நம்ம ஏரியில் நாங்கள் வச்சுருவோம். ஒரு மரம் வந்து நாங்கள் எந்த பார்த்து வளர்த்து இன்றைக்கி மரம் பாருங்கள். இந்த காட்டை மரங்கள், இந்த காட்டை மரம் வந்து ஒரு 6 வருஷம் மரம் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காட்டை மரம் பூ தான் வந்து நம்ம விஜய் சார் வந்து இன்னைக்கு கொடி ஏற்றிக்கிறாள். அந்த பூ நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே, அந்த பூ மரம் தான் இது. அவர் கொடியில் இருக்க அந்த இது. அந்த மாதிரி ஒரு மரம் வந்து நட்டால் தான் இன்றைக்கி நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்காத இருக்கும். இன்றைக்கி நம்ம ஏர்லையும் இன்றைக்கி எவ்வளோ மரம் நாங்கள் நட்டு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இதை வந்து மஞ்சள் எதுக்கு போகிறோன்னா எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்க, தண்ணி பாச கூட தேவை. இதுக்கு இந்த மரத்துக்கு உயிர் நம்ம வச்சு உயிர் வந்து போச்சுன்னா தண்ணியே தேவை. அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கும். அதனால் இந்த மரம் போடுறோம். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிறந்தாலும் ஒரு மரம் நடு நண்பர்களே. நம்ம கேக்கு வாங்குறதுல நண்பர்களே, இது வந்து இலப்ப மரம். இந்த இலப்ப மரன்றத வந்து அந்த காலத்தில் எவ்வளோ மரம் வந்து இலப்ப மரம் வச்சுருந்தாங்க. இலப்ப எண்ணெய் அன்றைக்கி சாப்பிட்டவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எப்படி துளிர் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் மரம். இது வந்து நீர் மருந்துன்னுவாங்க. இந்த நீர் மருந்து தான் நம்ம ஏரியில் போட்டுக்கிறோம். நிறைய மரம் தண்ணிகள் வச்சுக்கிறோம். ஆனால் தண்ணிகள் வந்து தண்ணி முழி போய்க்குது. அது செடி செத்துருமா என்னென்னு தெரியல. ஆனால் நாவ மரம் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் முழு நாளும் நாவ மரம் சாவாது. தண்ணி வடிய மரம் வந்து நாவ மரம் துளிர் வந்துனே இருக்கும். இலப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக பாருங்கள். அதே போல் நீங்கள் கமாண்டில் இலப்பம் என்னென்ன மரம் வைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் மரம் வைக்கிறோம். இந்த மரம் வச்சா இது நல்லது அப்படின்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். ஆமாம், நீர் மரத்தில் வந்து பூ விடும். அது ஒரு காய் விடும். அந்த காய் கீழே வந்தோன்னா அதுலேருந்து நிறைய மரம் உருவாகும். அதனால் இந்த மரம் வச்சுக்கிறோம். எவ்வளோ இருந்தாலும் தாங்க சூப்பராக பாருங்கள். பாதாம் மரம். இந்த பாதாம் மரன்றது வந்து வரைச்சி தாங்கலை, செத்து போச்சு. அது பக்கத்தில் இந்த மஞ்சள் பூ மரம் போகிறோம். அந்த மாதிரி ஒரு மரம் பட்டு போச்சுன்னா கூட ஒரு மரத்துக்கு அடுத்த மரம் நாங்கள் ஸ்டெப் போட்டுருவோம். அது கூட அதுக்கு அண்ணாட உடனே வரணுன்னாக்க. ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு இருக்குது மரக்கன்று நடுறதுக்கு. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ மரம் எவ்வளோ கோடிக்கணக்கு மரம் உருவாகிட்ருக்கோம். அது போல் நம்ம விவேக் சார் அவர் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி ஏகப்பட்ட மரம் லட்சக்கணக்கு மரம் உருவாகிட்ருக்கோம். அந்த மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க இவங்க 2 பேர் தான் அதிகமாக. நம்ம ஈசா நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து நடுறோம். ஆனால் அது வந்து கன்று வந்து 3 ரூபா கன்று, சின்ன கன்று. இந்த கன்று வந்து 50 ரூபா. நீங்கள் போய் வாங்கினோன்னா 100 ரூபா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கூட வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்து நட்டுருவோம். நன்று அது போல் மரம் நட்டிங்கன்னா இந்த செடியை வந்து துளிர் உடச்சி விட்டணும். இந்த துளிர் உடச்சி விட்டா தான் அடுத்து புது துளிர் வந்து பட்டுன்னு பிடிக்கும். நம்ம தழையிட வச்சோன்னா நாளாகும் துளிர் பிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து சீக்கிரமாக துளிர் பிடிக்கும். தழையிட வச்சிங்கன்னா மரம் வச்ச மரம் அப்படியே தான் இருக்கும், மரம் பெருக்காது. அந்த மாதிரி எப்போவுமே யார் மரம் நட்டாலும் இந்த தழை பாரு ஒன்றும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக துளிர் பிடிக்கும். நண்பர்களே, இப்போ வந்து கௌதம் வந்து இது ஆராகன்னு நடுற கௌதம். இந்த மாதிரி நம்மளும் இவங்களுக்கு பசங்களை சொல்லுவான், இந்த மாதிரி மரக்கன்று வச்சா தாண்டா நாளைக்கு சுற்றுச்சூழல் பாதிக்காத இருக்கும் அப்படின்லாம். இவன் கௌதம்லாம் புரிஞ்சுன்னு வருவான், எப்போ கூட்டாலும் வருவான் ஆள். அது பக்கத்தில் பாருங்கள் குங்கும மரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே மனத்தில். அந்த குங்கும மரம் வந்து கார்பன் காற்று அவ்வளோ சுத்தமான காற்று கொடுக்கும் நம்மளுக்கு.
நம்ம காற்று வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் காற்று நம்ம இது பண்ணுறோம். நம்ம இந்த கொக்கி மஞ்சப்பூ மரம்ன்றதை வந்து எல்லாம் வரைச்சி மேலேருந்து இறங்க மேலேருந்து அவர் அண்ணன் இது பண்ணுவார். இது பக்கத்துலேயே வந்து இலப்ப மரம் போட்டாங்க பாரு. இலப்ப மரம் சுத்தமாக காஞ்சி போச்சு. வரைச்சி தாங்கலை. அதுக்கே நம்ம தண்ணி பாய்ச்சி தான் இருப்போம். அதுக்கே இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இந்த பிக்காசில் நோண்டுறதுனால நம்மளுக்கு உடம்பு பயங்கரமாக வலி எடுத்து போகுது. ரொம்ப கஷ்டமாகி போகுது. அதனால் அந்த மிஷின் ஒன்று வாங்கலான்னு இருக்கிறோம். யாருன்னா கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த வாங்கி தர மாதிரி இருந்தாலும் வாங்கி கொடுங்க நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி அந்த மிஷின்லாம் இருந்துட்டுனா நாங்கள் வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 மரம் 3000 மரம் நட்டுருவோம். இதை வந்து நம்ம குழி எடுக்கிறதுக்கு ஒரு குழிக்கு வந்து 10 ரூபா தரோம். அதுக்கே ஆள் வரமாட்றாங்க, யாரும் நோண்டி தர மாட்றாங்க. நம்ம ஒரு ஆள் நோண்டிக்கின்னு இது பண்ணிக்கின்னு இப்போ நம்மளுக்கு ஏரியில் வந்து நீர் ஓட்டம் நிறையா இருக்குது. இது போல் இந்த உள்பக்கம் வச்சோன்னா எந்த மரம் இருந்தாலும் ஓரளவு தாங்குது. வெளிப்பக்கத்தில் வச்சுன்னா தாங்க மாட்டுது. அந்த அனல் காற்று அடிக்குதா என்னன்னு தெரியல. பாருங்க, நம்ம ஏரி வந்து ஆடி மாதத்தில் ஏரி நம்மளுக்கு எனக்கு கருத்து செஞ்சு தான் ஃபஸ்ட்டு. ஆடி மாதத்தில் கண்ணு கேட்ட தூரம் அந்த ரயிலே கேட்ட தூரம் போயிடுது தண்ணி. நம்ம திருச்சி கடலூர் மயிலாடுதுறை போகிற வண்டி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கேட்டு அந்த சைடு இருக்குது. அது வரைக்குமே தண்ணி போயிடுது. அந்த அளவுக்கு ஏரி நம்பி வச்சு பானாம்பட்டி ஏரி. அந்த காட்டு மரம் வந்து நண்பர்களே, இது குங்க மரம். இது கழி போட்டு நிமித்தி நடணும். அந்த அளவுக்கு மரம் சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம கணேஷ் அவரு இது குங்கு மரம் தான். அந்த அளவுக்கு மரம் குங்கு மரம் காற்று வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவட்ட ஒரு இது கொடு கணேஷா, அந்த சின்ன பிக்காசு கொடு, நான் பார்த்துருங்கண்ணா வழுக்கம். அந்த சின்ன பிக்காசு கொடு. இது வந்து காட்ட மரம். இது சிவலோகேஸ்வரி பிறந்த ஆளுக்கு 2வது பிறந்த நாள் நட்ட மரங்க. அது எந்த அளவுக்கு அங்கே இது பூத்துனா கை கொடுக்க அந்த மாதிரி சிவலோகேஸ்வரிக்கு பிறந்த நாள் 2வது பிறந்த ஆளுக்கு நட்ட மரம். இன்றைக்கி மரம் எந்த அளவுக்கு பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பிறந்தாளுக்கு ஒரு மரம் நட்டு நம்ம மரத்தை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் காட்டை மரம். இந்த அளவுக்கு இந்த காட்டை மரன்றது எவ்வளோ அடப்பான நெகிழ் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது நம்ம புளியா மரம். அது புளியா மரத்தில் வந்து பூ விட்டுக்குது. பிஞ்சு காய வச்சுட்டு இந்த மரமல்லி செடின்னுவாங்க. இந்த பூக்குள்ளே அவ்வளோ வாசனை, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பூ வந்து நீட்டாக பைப் மாதிரி நீட்டாக இருக்கும். 3 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த மரமல்லி. ஆனால் இந்த மரம் வந்து ஒரு செடி வச்சாலே இது ஒரு 10 செடி உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக அது வேறு எங்கே போதோ அங்கெல்லாம் மரமாக வைக்கணும் விட்டுறது. ஆடு மாடு மேய்றது தழைக்கும் அதிகமாக இருக்கும்.